வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த 3D எஃபெக்டில் ஒரு நேம் ஆர்ட் ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக அப்படியே 1 கிளிக்கில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கரெக்ஷன் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் வரும். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜெமினி இருந்தால் ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ராம்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஃப்ராம்ட் வரும். அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷனில் ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா த நேம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதில் விக்கின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விக்கின்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 லெட்டர் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட நேம் வந்து ரொம்ப பெரிய நேமாக இருந்தால் உங்களுக்கு ஷார்ட் நேம் இருந்தால் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நேமை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு டிவிகேன்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு இங்கே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுவரை லைக் பண்ணலன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து நேமை வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு அதில் வந்துட்டு ஒரு 3D எஃபெக்டில் உங்களுக்கு நேம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டீங்க. பட் நெக்ஸ்ட் அதில் வந்து எப்படி கலரிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சீட் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டூல் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு செட்டிங்குமே வரும். அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து இன்னும் ஷார்ப்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அதையும் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.